பக்கத்து தெருவுக்கு போறதா இருந்தாலும் ஹெல்மெட் இல்லாம போறேன். நான் இன்னைக்குன்னு பார்த்து எங்க அக்கா வண்டியில போறதுனால ஹெல்மெட் தூக்கிட்டு வர மறந்துட்டு, அவ திரும்ப போய் எடுக்கலான்னு சொன்னா. நான் தான் போய்க்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால என்னவோ தெரியல, எந்த மூலையில இருந்தாங்கன்னு தெரியல. 500 ஃபைன் கட்டிட்டு திரும்ப போய் ஹெல்மெட்ட எடுத்துட்டு வந்து, சோகத்தோட பொங்கல் போனஸ் அவ்வளோதான் போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு போனா, அங்க என்ன விட சோகமா என் தேவ்குட்டி கீகி காட்டுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்து வரான். அப்பவும் காட்டுக்கு போணும்னு சொல்லி கேட்குறான். 2 நாளா இப்படிதான் எங்க அக்காட்டயும், எங்க மாமாகிட்டயும் கேட்டுட்டே இருந்தான். சரி இன்னைக்கு நம்ம போவோம்ன்னு சொல்லிட்டு எங்க அக்காவ ஆஃபீஸ்ல பாதியிலேயே கூப்பிட்டு வந்துட்டேன். நாளைக்கு ஊருக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு போயிட்டு அவன வந்து கிண்டி நேஷனல் பார்க் கூப்பிட்டு போனா, பயப்புள்ள ஜாலியா குஷியா ஆயிட்டாரு. அவன் ஏதாவது கேட்டு நம்ம அத செஞ்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் ரொம்ப சமத்தா நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்பான். அம்மா சரிம்மா, அம்மா அம்மான்னு எங்க அக்காவ எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம ஜாலியா இருப்பான். எனக்கு அவன் ஜாலியா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஜூக்கு கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.